விஜய் சார் பூஜைக்கு வரேன்ட்டாருண்ணா. ஆ. அவங்க வந்து அப்படியா கேட்கணும்ல, அந்த இது இல்லை. சரி கேட்டு ஒப்புக்கு சொல்லியிருப்பாருன்ட்டு அவங்க விட்டாங்க. எங்க அசிஸ்டன்ட் குரூப்லாம் சொல்றேன் ஆ. வராங்க. அவங்க எந்த இது இல்லை. ஆ. அவங்க எனக்கு எப்படி வருவாரு, ஃபார்மாட்டிக்கு ஓகே சொல்லிப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு கேட்டாங்க. அப்புறம் அஜித் சார்ட்ட சொல்றேன், ஆ. விஜய் சார் பூஜை வரேன்ட்டு இருக்காரு. அவர் ஒரு சின்ன ஒரு நக்குல ஷேப் இருக்குங்களா, ஆ. அப்படியே ஜி அப்படின்னாரு. அப்போ அந்த அப்படியே வச்சுக்கிறதுலயே அவர் சொல்றாரு, ஒரு நம்பிக்கை சொல்றான் பாரு மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அங்கே என்னடா அது அப்படின்ட்டு. சரி இவ்வளவு வெள்ளந்தியா ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னு. ஆமா ஆமா, இந்த இந்த உலகத்தை இவரு நம்புறாரு மாதிரி, இந்த உலகம் இவரு நம்புறதை விட இந்த உலகத்தை இவரு நம்புறாருன்னு அவர் இருந்தாரு. நானும் எனக்கு போச்சு நம்பிக்கை. என்னடா அது எல்லாரும் இப்படி சொல்றாங்க. சொல்றாங்க. நாளைக்கு காலைல பூஜை, இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு விஜய் சார் போக நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் பூஜை. ஆஹா நெருப்பு எரியுது அப்படின்ட்டு சார் நாளைக்கு 9 மணிக்கு நான் எப்போ இருக்கணும், ஒரு 9 வரைக்கும் சப்போஸ் சார் ஓகேண்ணா ஃபோன் வச்சிட்டாரு. இவ்வளோதான். எப்பவுமே திருக்குறமா பேசுவார். நம்ம தான் அதுக்கு பொருள்லாம் எடுத்துக்கணும். நானும் வந்து அதுக்கப்புறம் யாரும் சொல்லவே இல்லை. அஜித் சார்ட்டையும் சொல்லல, சரவணன் சார்ட்டையும் சொல்லல, நம்ம கூட கஷ்டம்னு சொல்லல. திருப்பி ஏதாவது நெகட்டிவா பேச இது பண்ணிருப்பாங்கட்டு ஓகே இதுக்கு சொல்லி நாளைக்கு ஏதாவது வரலன்னா ரொம்ப போகிறோம்ட்டு அப்படின்ட்டு மறுநாள் காலைல 9 மணிக்கு பூஜை நம்மள 8:50 இங்கே அஜித் போட்டோ எடுக்கிறாங்க, என்னை போட்டோ எடுக்கிறாங்க, அவங்க பிடிச்சி எடுக்கிறாங்க, வீப்பில் வரவங்க எடுத்துக்கிறாங்க. திடீர்னு மொத்த கேமரா படப்படப்படம் திரும்பிச்சு. அம்பக்கு கேமரா காண திரும்பினா தலை வந்துருக்காப்புல ஜி சார். எனக்கு ஷாக்கு. அஜித் சாருக்கு திருப்பி சொல்லியிருந்தா கூட தான் இருப்பாரு. அவர் ஷாக் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்காரு அவரு, ஏன்னா வந்துட்டாப்லையா உண்மைதானா அப்படின்ட்டு. அவரு அந்த இது மறக்க முடியாது. சார் வந்தோடனே கட்டிட்டாரு. இவர் பேண்ட் கை விட்டு இருந்தார். 1 2 3 4 ஒரு 4 செகண்ட் இருக்கும். வரல. எனக்கு பயம், இது ஒரு இன்னும் சண்டையா அவங்களுக்கு ஒரு கொடுக்காம விட்டா இதாயிருமேன்ட்டு நான் நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் டக்குன்னு எடுத்து கை விட்டார். அப்பாடா எனக்கு ஆயிடுச்சு. அது எது காரணம் ஷாக்ல இருந்து சார்